துடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா. எனக்கு எப்பவும் மீனாதான் முதல், நீ ரெண்டாவது தான். என்ன புரிஞ்சுதா? என்ன பேய் அறிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க? இங்க பாரு, இங்க பாரு. என்னைய கெட்டிக்க மாட்டேன், முடியாது, படிக்கணும்னு ஏதாவது கொதை விட்டு ஏமாத்தலான்னு பார்த்த அவ்வளவுதான், பாத்துக்கோ. நீ நினைச்சாலும் முடியாது. அவ விஷயத்துல ஏமாந்த மாதிரி உன் விஷயத்துல நான் ஏமாற மாட்டேன். சின்ன வயசுல இருந்து மீனாதான் என் பொண்டாட்டின்னு இதோ என் மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருந்த. யாருக்கு சோர பொண்டாட்டி? என்ன பண்றீங்க? கையை எடுங்க. காரை என்னத்துக்கு போட்டு அடிக்கிறீங்க? ஏமேலேயே கை வச்சிட்டியா? கை என்ன, காலே விட்டோம், பாக்குறியா? என் மாமா, அவியல் எதுக்கு நீங்க அடிக்கிறியா? அவன் பண்ண வேலைக்கு அடிக்கிறதோட விட்டானே, அதுக்கு சந்தோஷப்படணும். இவன இங்க பாரு, நான் கட்டிக்க போறவகிட்ட என்ன வேணாலும் பேசுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? இன்னும் கல்யாணம் நடக்கல, நடந்தா அதுக்கு பிறகு பாத்துக்கலாம். ஹேய், அத கேட்க நீ யாரு? இது என் மாமா வீடு. இதான் நிக்கிறாளே, இவ என் மாமன் பொண்ணு. ஹேய், என் பொண்டாட்டி நினைச்சாலே கொன்றுவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய வர்ணிப்ப? இங்க பாரு, மரியாதையா கிளம்பிடு, இல்ல எங்கேயோ உன் கதையை முடிச்சிருவேன். கிளம்ப முடியாதுடா, என்ன பண்ணுவ? இருக்கிற தடம் தெரியாம பண்ணிடுவேன். என்னடா சொன்ன? யாழினிய நீ கல்யாணம் பண்ண போறியா? இந்த கல்யாணம் எந்த காலத்திலயும் நடக்காது, அதையும் பாத்துடலாம். யாழினிக்கு எனக்கும் ஒரு முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை நடத்தி காட்டுறான், அதையும் பாத்துடலாம். மீனா, உன் மகத்துக்காக இந்த ஆளை விடுறேன், அப்புறம் கவனிச்சுக்கிற. அவ எதுக்கு இங்க வந்தா தெரியல. வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? இல்ல, அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிருக்காங்க. பாட்டி எங்க பக்கத்துல போயிருக்காங்க. அவன் என்னத்துக்கு இவ்வளவு உரிமையா பேசுறான்? அதுவும் யாழினிய கல்யாணம் பண்ணி போறானாமே, என்ன நடக்குதுங்க? அது அம்மாதான். நினைச்சேன் அவங்க வேலைதானா இது? கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுக்க பாக்குறாவளா? இவளுக்கு என்ன வயசாகுது, அதுக்குள்ள என்ன கல்யாணம் வேண்டி கிடக்கு? நல்லா கேளுங்க, எல்லாத்துக்கும் எங்க அம்மையும் எங்க அத்தையும் தான். இம்புடுக்கு ராணி அத்தை தான் காரணம். யாரு ராணி அத்தை? முத்துவேல் மாமாவோட அம்மா. குடும்பமா சேர்ந்து குழிக்குள்ளத்துல பாக்குறாவளா? உன்ன கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கு அவனை பிடிச்சிருக்கோ? இல்ல, நானே கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா தான் கேட்க மாட்டாங்க. அந்த பொம்பளைக்கு அறிவு இருக்கா இல்லையா? பொம்பளையா? இந்தாருங்க, அவ என் அம்மா, அப்படின்னு பேசாதீங்க. இவ பண்ற வேலைக்கு வேற எப்படி பேசுவாங்க? இந்தாருங்க, ஆரம்பத்துல இருந்தே எங்க அம்மையை உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால அவையில எதுவும் சொல்லாதீங்க. இது உன் அம்மையை எனக்கு பிடிக்கலன்றதுனால்தான் இப்ப நான் திட்டிட்டு இருக்கேனா? ஆமா. அப்போ அவிய பண்றதெல்லாம் ரொம்ப சரியோ? நீ சொல்லு, உன் அம்மா பண்றது சரியா தப்பா? தப்புதான். கேட்டியா? என்ன இருந்தாலும் படிக்கிற பிள்ளைதான். எவ்வளவு அறிவா பேசுறா பாத்தியா? சில பேர்லாம் மூளையை கழட்டி வச்சுட்டே வந்துருவாங்க போல. இந்தாருங்க, அப்ப என்ன எனக்கு மூளை இல்லைன்னு சொல்லுறீங்களோ? ஆமா. என்ன பட்டுன்னு ஆமான்னு சொல்லிடாவ? மாமா
என்னது மாமாவா? ஆமா, நீ எனக்கு அக்கானா இது எனக்கு மாமா தானே. யாரு யார்டி மாமா? இந்தாருடி, உறவு சொல்லி கொண்டாடுறதுக்குலாம் இங்க ஒன்றும் இல்லை. அவைய யாரோ நான் யாரோ. அவ கிடக்குறா, நீ சொல்லுமா. மாமா, இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். அவைய நிறுத்துற மாதிரி தெரியல. நீங்க நிறுத்துறீங்களா? அட, என் அழகான மச்சினிச்சிய மோசமானவன் கையில புடிச்சு கொடுப்பனா? அழகா? ஆமா, நீ எம்பிட்டு அழகா இருக்கா. உன்னை விட உன் அக்கா அழகு கொஞ்சம் கம்மி தான். நிஜமாவா? ஆமா, பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? இவ்வளோ அழகா அறிவா இருக்கிற ஒரு பிள்ளைய அந்த முத்துவேல் மாதிரி ஒரு ஆளுக்கு கேட்டி கொடுப்பாவ? நான் விட்டுருவேன். நீ பயப்படாம தைரியமா இரு, மத்தத மாமா பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. வீட்டுக்கு போலாமா? நான் வரல. மேடம்க்கு ரொம்ப கோவமோ? ஓய் மீனா, கையை விடுங்க. இப்ப இல்ல, இனி எப்பவும் உன் கைய நான் விடுறதா இல்ல. இப்பெல்லாம் பேசினா நான் ஒன்றும் மயங்கிட மாட்டேன். பிறகு இங்க பாரு. அட, என்ன பண்றீங்க? யாரு நீ நிக்கிறா? கை விடுங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இவ்வளவு கோவம் வருது. சரி, பூ எங்க? ஏன் தலையில பூ வைக்கல? எனக்கு வைக்க பிடிக்கல. அட, கதிர் பண்ணட்டுக்கு இம்புட்டு கோவம் வருமோ? வீட்டுக்கு போலாமா? வரமாட்டேன். வரமாட்ட? முடியாது. கையெடுங்க. வரமாட்ட? கையெடுங்க. இங்க பாரு, நீ ஏன் என் கூட நம்ம வீட்டுக்கு வந்துரு. இல்லனா என்ன நடந்தாலும் நான் பொறுப்பு இல்லை. ஐ மீன், நான் என் பொண்டாட்டி இடுப்பு கிள்ளுவேன், கன்னத்தை கிள்ளுவேன், எனக்கு எங்க தோணுதோ அங்கெல்லாம் கிள்ளுவேன். வேலைக்கு போன உன் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன்பா. இப்படியே உன் வீட்டுக்கு வெளியவே உன் கூடவே நின்று உன்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். வர்ற போறவங்க எல்லாம் பார்த்துட்டு போகட்டும். எப்படி வசதி? வீட்டுக்கு வரியா இல்ல? வரேன். கையை எடுங்க. ஆல் ரைட், வீட்டுக்கு போலாமா? நான் போய் யாழினிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா வா. மாமே உனக்காக மல்லிகை பூவோட காத்துட்டு இருக்கேன். மல்லிகை பூவா? பாரு, வெறும் தலையா இருக்கா. நான் பூ வாங்கிட்டு வரேன். நீ அதுக்குள்ள யாழினிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி ரெடி ஆயிரு, வீட்டுக்கு போலாம். சரி. சமத்து. அம்மா, தாத்தா எங்கம்மா? அட ஏண்டி கேக்குற? நீ வரேன்னு சொன்னதுதான் வேக வேகமா கிளம்பிட்டாரு பேக்கரிக்கு. உனக்கு பிடிச்ச பண்டம் எல்லாம் வாங்கிட்டு வருவாவ. அதான் பார்த்தேன். நான் வரேன்னு சொல்லியும் தாத்தா எனக்கு பிடிச்ச முட்டை பிடிச்சி வாங்காம இருப்பாளா? பாத்தியாமா தாத்தாக்கு எம்எல்ஏ எம்பிட்டு பாசனே. ஆமாண்டி. கல்யாணமே முடிஞ்சு போச்சு, இன்னும் குழந்தை பிள்ளையாவே இருக்கியம்மா. என்னம்மா பின்ன உன் வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 2 மாசத்துல வீட்டுக்கு நல்ல செய்தி சொல்றாவ. நீ என்னடானா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி முட்டை பப்ஸ் வேணும், பொரி உருண்டை வேணும்னு சொல்லிட்டு இருக்கா? ஏமா, முட்டை பப்ஸும் பொரி உருண்டையும் சின்ன பிள்ளை மட்டும்தான் சாப்பிடணுமா என்ன? ஐயோ அப்படி இல்லம்மா, கல்யாணம் ஆகி இம்பட்டு மாசம் ஆகுது, இன்னும் எதுவும் நல்ல செய்தி இல்லையான்னு ஊர்ல இருக்கிறவெல்லாம் கேக்குறாவ. என்ன மாட்டியா, நல்லா தானே இருக்க? இல்ல உனக்கும் மருமவனுக்கும் எதுவும் மனக்கசப்புலாம் இல்லையே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, அவர் என்ன நல்லா தானே பாத்துக்கிறாரு. இப்ப கூட பாரு, உன்னை பாக்கணும்னு சொன்னேன், அவையில கொண்டு வந்து விட்டுட்டு போறாவ. சாயங்காலமா வந்து கூட்டிக்கிறேன்னு சொன்னாவ. எங்களுக்குள்ள என்ன சண்டை வரப்போகுது? அவைய எனக்காக என்னன்னாலும் செய்வாவ. நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கிய? சந்தோஷமா தானே இருக்கும். அப்போ நம்ம கோகிலால அவருக்கு தெரிஞ்ச ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க.
நல்ல கைராசியானவங்க. வரியா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். டாக்டரா? எதுக்குமா? இல்லம்மா, சும்மா ஒரு செக்கப்பு. நீ இல்ல மதியா, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் ஒரு மன திருப்திக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம்ல. போதும், நிறுத்துமா. நீயும் எல்லாரும் மாதிரியும் பேசுற. நீ பித்து பண்ண தானே நானே. என்கிட்டயே குறை இருக்கான்னு பட்டும் படாதமா கேக்குறா. எம்மாடி, அப்படி சொல்லலமா. ஊர்ல இருக்கிறவங்க என்ன, ஊர்ல இருக்கிறவங்க ஊர்ல 1000 சொல்லுவாங்க. அதுக்காக பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படிலாம் கேப்பியோ? ஏம்மா, இப்ப நான் என்ன தப்பா கேட்டுப்பிட்டேன்? பெத்தவங்களுக்கு இதை விட ஒரு சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது சொல்லு? நம்ம பிள்ளைக்கும் ஒரு வாரிசு, நாங்களும் பேரன் பேத்திய தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? அந்த ஆசையில கேட்டுட்டம்மா. மற்றபடி உன்னைய கஷ்டப்படுத்தணும்னு கேப்பனாமா? இப்ப பாரு, நீ வந்திருக்கான்னு சொன்னவனே உன் தாத்தா என்ன ஓட்டும் ஓடினாரு பேக்கரிக்கு. பேர பிள்ளைனா அம்பிட்டு பாசம். எனக்கும் அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்காதா? நம்ம பேர பிள்ளையும் தூக்கி கொஞ்சணும், அதுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு அந்த ஆசையில எல்லாரும் மாதிரியும் கேட்டம்மா. நீ எம்பிட்டு கோவப்படுவேன்னு எனக்கு தெரியாது. நீயும் மருமகனும் நல்லா இருந்தா சரி. அம்மா, சாரிம்மா, நான் இப்படி பேசிருக்க கூடாது. இல்ல மாத்தியா, என் மேலேயும் தப்பு இருக்குல்ல. நானும் உன்கிட்ட அப்படி கேட்காம இருந்திருக்கணும். ஊர்ல இருக்கிறவங்க 1000 சொல்லுவாவ, அவங்க சொல்றாங்கன்றதுக்காக உன்கிட்ட வந்து இப்படியா கேட்கணும்? இல்லம்மா. ஆமா, சொல்லுமா. நானும் அவரும் இன்னும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிக்கல. தியா, என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, அவருக்கு குழந்தை குடும்பம் இதெல்லாம் செட் ஆகாதான். குடும்பம் குழந்தைன்னு வந்துடுச்சுன்னா இப்ப இருக்கிற மாதிரி ஃப்ரீயா இருக்க முடியாது. அதான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. எம்மாடி, நெசமாதான் சொல்றியா? அவையதான் அப்படி சொன்னாவ, நீ என்னம்மா சொன்னா? அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? என்னடி வயிற்றுல நெருப்பு கொட்டுற? இப்படியே குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இருந்தா நாளைக்கு சொத்து எங்க போவோம்? இப்ப சொத்து தான் ரொம்ப முக்கியமோ? நானே அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னு வருத்தத்துல இருக்கேன். உனக்கு என்னடானா பிள்ளை பெத்துக்கலன்னா சொத்து போயிருன்னு பயப்படுறா? ஏண்டி, நான் அதுக்கு சொல்லலடி. நீங்க 2 பேரும் பிள்ளை வேணான்னு இப்படியே இருக்கிய. நாளைக்கு அந்த கதிருக்கும் அர்ஜுனுக்கும் பிள்ளை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அப்புறம் சொத்து யாருக்கு போவோம்? அவைய 2 பேர் பிள்ளைக்கு தானே போவோம். நானே அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு கடுப்புல இருக்கமா. சொத்துன்னு சொல்லிட்டு இருக்காத. இப்ப சொத்து தான் முக்கியம். சொத்து கண்டிதான் குழந்தை பெத்துக்கணும். ஏண்டி, நான் அதுக்காண்டி மட்டும் சொல்லல. இங்க பாரதியா, இப்படியே வெள்ளந்தியா இருக்காத. அவைய சொல்றாத இதைய சொல்றாத குழந்தை வேணான்னு. உனக்குன்னு ஒரு வாரிசு இல்லைன்னா அங்க உன்னை யாரும் மதிக்க மாட்டாவ. ஏன், அந்த குடும்பத்துல நீ நிரந்தரமா இருக்கவும் முடியாது. என்னடி பாக்குற? நான் சொல்றதுதான் நேசம். கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கும் உன் அப்பாவுக்கும் வராத சண்டை கிடையாது. இப்படி சண்டையில 2 பேரும் ஒன்னா இருக்கோன்னா அதுக்கு காரணம் நீதான். இது கலிகாலம். இந்த காலத்துல கல்யாணமும் சட்டப்புட்டுன்னு பண்றாவ, டைவர்ஸும் சட்டப்புட்டுன்னு பண்ணிடுறாவ. உனக்கும் மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு சண்டை வந்துவிட்டு அவைய ஒண்ணு வேணான்னு சொல்லிவிட்டா பிள்ளைய காரணம் கட்டி கூட 2 பேரும் ஒன்னா வாழ முடியாது. அப்படி இருக்கணும்னா முதல்ல உங்க 2 பேருக்கும் ஒரு பிள்ளை வேணும். பாரதியா, உங்க 2 பேருக்கும் ஒரு வாரிசு இல்லைன்னா 2 பேரும் வாழற வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடுமா? முதல்ல உன் புருஷனை உன் வழிக்கு கொண்டு வர பாரு. இல்லைன்னு வச்சுக்கோ, நீ அந்த குடும்பத்துல வாழறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். பிறகு உன் வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிடுவாங்க, பாத்துக்கோ. எனக்கு வேற வழி தெரியல. எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும். ஆதியா தான் இல்லாம என்னால இருக்க முடியாது. அவரே என்னை விட்டு போக கூடாது. அதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. எம்மாடி, இங்கதான் இருக்கியா? மீனா இங்க எங்கேயும் காணோம். கதிர் கூட்டிட்டே இருக்கா. மேல போய் அவர் ரூம்ல இருக்காளான்னு பாத்துட்டு வாயா. என்னால படி ஏற முடியல. சரியத்தே. என்னது பாலா? கதிர் வேற சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கான். பேசாம இந்த பாலை எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு இவளுக்கு வேற ஆத்தி வச்சிட வேண்டியதான்.